நமஸ்காரம். இன்றைய தினம் சித்திரை வளர்பிறை தசமி தினம். இருக்கும் இடத்திலிருந்து மனதார நினைத்தாலே நமக்கு அருள் புரியக்கூடியவர்கள் மகான்கள், சித்த புருஷர்கள். நம்ம பாரத பூமி இருக்கே புண்ணிய பூமி. பல மகான்கள் சித்த புருஷர்கள்லாம் வாழ்ந்த பூமி. மறைந்தும் மறையாமல் சூக்ஷ்ம வடிவில் நமக்கு அருள் செய்பவர்கள் மகான்கள், சித்த புருஷர்கள்னு போற்றப்படுகிறார்கள். அவர்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம கருதப்படுறது நேரூர் சதாசிவ பிரம்மேந்திரர். அவர் ஒரு பிரம்ம ஞானி. வாழும்போதே பிரம்மத்தை உணர்ந்து அருள் செய்தவர். அவர் ஒரு அத்வைத்த ஞானி. அற்புதமான கர்நாடக இசை பாடல்களை எழுதி வரும் இவரை வரலாறு பதிவு செய்து வைத்துள்ளது. இன்னும் இவரது ஜீவ சமாதியை தரிசிப்பவர்கள் இவரை மிக உயர்ந்த கடவுள் நிலைக்கே உயர்த்தி வணங்கி வருகிறோம் அப்படிங்கிறது உண்மை, நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே ஒரு பதிவில் இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவர் செய்த அற்புதங்களை பற்றி நாம் நிறைய பார்த்துருக்கோம். இன்றைய தினம் ஒரு விசேஷமான பதிவாக இவருடைய இந்த ஆராதனை தினத்தன்று நாம் பார்க்க போவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நன்றுடையான் விநாயகர் கோவிலில் இவருடைய திரு உருவம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ நன்றுடையான் விநாயகர் திருக்கோவில் ஈபி ரோடு, அங்கே திருச்சியில் மலைக்கோட்டைக்கு எதிர்ப்புறமாக அங்கே ஈபி ரோடு இருக்குது. அந்த ஈபி ரோடில் இந்த ஆதி விநாயகர் கோவில். ஆதி விநாயகர்னா விநாயகர் மனித முகம் கொண்டதாக இருக்கிறார். இங்கே காஞ்சி மகாபிரிவர் இந்த சிலை இந்த குளத்தில் இருக்குன்னு கண்டறிஞ்சு அந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணின இடம். இங்கே பட்டினத்தார், சதாசிவ பிரம்மேந்திரர், வியாசர் போன்றவர்களுடைய திருவுருவச் சிலைகள் இங்கே இருக்குது. 7 குருமார்களுடைய கோவில் சிறப்பானதாக இங்கே அமைய பெற்றுள்ளது. மிகவும் விசேஷமான தலமாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரரின் திரு உருவச் சிலைக்கு ஆராதனை தினமன்று மிக சிறப்பான ஒரு அபிஷேகம் நடைபெறுகிறது. அதன் பிறகு பிரசாதங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த கோவில். மிக மிக பழமையான கோவில். நாயன்மார்களும் சம்பந்தரும் இத்தலத்தில் பாடியுள்ளதாக தெரியப்படுகிறது. கோவில் முகப்பிள்ளையே சம்பந்தர் தாளக்கட்டையோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம், சேவிக்கலாம். இத்திருக்கோவிலுக்கு ஒரு 60-65 வருடங்களுக்கு முன்னதாக மகா பெரியவர் வந்திருந்து அங்கே தியானம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு பின்னாடி ஒரு தெப்பக்குளம் இருந்திருக்கு, இப்போ அது உபயோகத்தில் இல்லை. இந்த திருக்கோவிலில் நவகிரகங்களும் முருகன் சன்னதியும் தனித்தனியாக இருக்கிறது. பட்டினத்தார், ஆதிசங்கரர், ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர், காயத்ரி தேவி, இப்படி அத்துணை பேருக்கும் அற்புதமான திருவுருவ சிலைகள் இங்கே இருக்கின்றன. மிக விசேஷமாக பூஜைகள் நடந்து வருகின்றன. ஆதி விநாயகரையும் குரு மகான்களாக திகழும் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்களையும் தரிசித்து நம் வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி.